ராதா, சேகருக்கு டிஃபன் கொண்டு போக வந்தியாமா? காமாட்சி, தட்டுல பலகாரம் வையுமா? ஏன் ராதா வெளியே நிக்கிறேன்? உள்ளவாயும் பரவாயில்லைங்க. ஏமா தயங்க? இல்ல, நான் உள்ள வரலாங்களா? ஏ ராதா, மனோவியாதி பிடிச்சவரை குணப்படுத்த நீ உன் வாழ்க்கையே தியாகம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வரலாம். ஆனா இந்த அறைக்குள்ள வரக்கூடாது. அக்கா, உங்க மனசு வேற யாருக்குமே கிடையாது. ராதா, உன்னை போல ஒரு பொண்ணு உலகத்துல யாருக்குமே கிடைக்காது. அமர்தா, என்ன பண்ற? இதை வந்துட்டேங்க. ராதா, இதை எடுத்துட்டு போமா. பத்மா, இதோ இங்க இருக்கேன். ஆமா, ரூமுக்குள்ள என்ன திருட்டு பாருவேன்? நான் கூப்பிட்டா வரதில்ல. என் ரூமை மட்டும் எட்டி பார்க்கலாமா? வர வேண்டாம். இல்ல, வேலையா இருக்கு. ஆமா, வேலையா இருப்பீங்கன்னு. ஓஹோ, நீ அவளுக்கு பின்பாட்டோ? என்ன என்னையே பாக்குற மோகனா? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க மட்டும் சினிமாவில் நடிச்சு நடிகா வந்தீங்கன்னா ரசிகர்களுக்கு பைத்தியமே பிடிச்சிடும். என்னால யாருக்கும் பைத்தியம் பிடிக்க வேண்டாம். ஆமா, நீங்க எல்லாம் என்கிட்ட வரக்கூடாதுன்னு யாராவது தடுத்தாங்களா? குட்டியத்த ஒரே ஓட்டமா ஓடிடுவோம். இல்லன்னா அப்பா அந்த அடிப்பாரு. பத்மா, இங்க உங்களுக்கு என்ன வேலை? இனிமே மாடிக்கு வந்தீங்க தொலைச்சு. போகணும். என்ன பாப்பாவா? உனக்கு வயசாகல? நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க 4 பேர் வரணும். உன் கல்யாணம் கௌரவமா நடக்கணும். கண்டவங்க ஸ்நேகம் எல்லாம் உனக்கு வேண்டாம். போ. இத பார், அவங்க எல்லாம் சின்ன குழந்தைங்க, விவரம் புரியாதவங்க. வீணா அவங்களுக்கு எடுத்துறாங்க. ஒண்ணு கேக்குறேன், எல்லாருக்கும் இங்க நான் பொண்ணா தெரியும் போது உங்க கண்ணுக்கு மட்டும் ஏன் பேயா தெரியல? இதுக்கு நான் பதில் சொல்லணுமா? அப்படி தாழ்வானவனையே இங்க கூட்டிக்கிட்டு வந்தீங்க. நானா கூட்டியாங்க? அது எங்க அப்பாவோட முட்டாள்தான். சரி, நான் தாழ்ந்தவளாவே இருந்துட்டு போட்டோம். ஆனா உங்க அப்பாவோட பாசமும் அன்பு மேல அவர் வச்சிருக்கிற நம்பிக்கையும் இன்னைக்கு உங்க தம்பியோட முன்னேற்றத்துக்கு எவ்வளவு உதவி இருக்குன்னு உங்க கண்ணாலேயே பாருங்க. சேகர், சேகர், நில்லுங்க. வாங்க, அண்ணனுக்கு வணக்கம் சொல்லுங்க. ஏன் போயிட்டாரு? ஷீலா, you look very beautiful. இந்த நெக்லஸ்க்கு மேட்சா ட்ரெஸ் வாங்கணும். So only 5,000. Oh, sure. இது கடவுளுக்கு இருக்காது. அசரீரி மாதிரி சொல்றானே. அங்கிள் ஆசாரி? No. ஆசாரி இல்ல, அசரீரி. That is the voice of the angel. அது ஏஞ்சல்? தேவி, பிசாசு, சைத்தான், யாராலும். ஏப்பா கண்டதையும் கண்ட போனதையும் ஆபீஸ்ல வச்சுக்கிட்டு யார சொல்றமா? யார சொல்றேன்? மாசாரத்தில் இருக்கானே பாகிஸ்தான் புள்ள, அவனா புள்ள. அவனுக்கு இருக்கா ஒரு புள்ள 55 வயசு. என்ன பண்ண சொல்லு. அவனுக்கு கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது. பாசல நெய்வேலி கலப்புறானா திருநெல்வேலி கலப்புறான். படு ஓல்டு. சரி, நான் கவனிக்கிறேன். யார? புள்ளைய. அவன் புள்ளைய. எனக்கு ரெஸ்ட் வேணும். தன்சேகரா, ஷீலாவை கொஞ்சம் ரூம் கருப்பேன். என்னங்கடே ஷீலா, விளையாடுறியா? டைப் படிக்க வேண்டிய லெட்டர் எவ்வளவு பாக்கி இருக்குது, வந்து அடி. அதுக்கு தானே உனக்கு சம்பளமே. என்னப்பா உன் தாங்கள ட்ரபிள் வர? ஏன் இப்படி பேசுற? சார், ஒன்னா அங்கிளை டிஸ்மிஸ் பண்ணி, இல்ல என்ன டிஸ்சார்ஜ் பண்ணு. டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு இதெல்லாம் ஆபீஸா இல்ல ஆஸ்பத்திரியா? Shut up you two. Mama, I am mama. please get out. You come out. பத்மா, ஆண்டி ரொம்ப நல்லவங்க இல்ல? ஆமா ரவி, ஆண்டி ரொம்ப நல்லவங்க. ஏய், என்ன இது? ஒரே இட 2 பேரும் சேர்ந்து என்ன காக்கா பிடிக்கிறீங்க? காக்கா இல்ல, அதோ அந்த காக்கா எடுத்து குடுக்குறீங்களா ஆண்டி? எடுத்து குடுக்குறேன். ஆனா எனக்கு என்ன தருவீங்க?
மிட்டாய் தட்டுமா? மிட்டாய் வேண்டாம், ஒரே ஒரு இப்ப போதும். காத்தாடி எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னொரு தடவை. மார்வலஸ், வண்டர்ஃபுல். சினிமா ஹீரோயினுக்கு வேண்டிய எல்லா அம்சமும் உங்ககிட்ட இருக்கு. நிஜமாக சொல்றீங்களா? பின்ன எந்த நடிகைக்கு இந்த பியூட்டி இருக்கு? மோகனா, நீ மட்டும் என் கூட மெட்ராஸுக்கு வந்த, ஓவர் நைட்ல உன்னை சினிமா ஸ்டார் ஆக்கி ஓஹோன்னு கொண்டாந்து. எதுக்கும் பல போஸ்ட்ல பிரமாதமா போட்டோ எடுத்துக்க. ஐயோ, எந்த போஸ்ட்ல எப்படி போட்டோ எடுக்கிறதுன்னு எனக்கு. இத பாரு. மோகனா, ஓ நீயா? பட்டவராயர் வீட்டுல வாடகைக்கு ஒரு மருமக வந்திருக்கான்னாங்க, அது நீதானா? நான் எப்படி இங்க வந்தேங்கிறத பத்தி உனக்கு அக்கறை வேண்டாம். ஒண்ணும் தெரியாத ஒரு சின்ன பொண்ணு கிட்ட என்னென்னமோ சொல்லி இப்படி ஏமாத்துறியே, இது நல்லா இருக்கா? நீ தான் சின்ன பொண்ணு, உன்னை நான் ஏமாத்தினேனா? ஏமாத்துறதுக்கு நான் இடம் கொடுத்தாதான். அதனாலதான் வேற இடத்தை பிடிச்சிட்டேன். ராதா, நீ ஏணியில நிக்கிற அழக பார்க்கும்போது நீ ஏன் நட்சத்திர ஏணியில ஏறி ஸ்டார் ஆக கூடாதுன்னு யோசிக்கிறேன். தரையில இருந்தாலும் மன நிம்மதியோட வாழ்ந்தா போதும். நீ என்ன பத்தி எந்த கனவும் காண வேண்டாம். அப்ப உன்னை பத்தி நீ கனவு காண்றியே, அது நடக்கும்னு நினைக்கிறியா? உன்னை மாடியில தூக்கி வச்சிருக்கிறாரே பட்டவராயர், அவர் மக மட்டும் குணமாகட்டும். உன்னை போடின்னு குப்பையில தள்ளல, என் பேரு சுகுமார் இல்ல. தள்ளுனாலும் பரவாயில்ல, ஒரு மனநோயாளிய குணப்படுத்தின சாந்தியாவது எனக்கு கிடைக்கும். ஆனா பெண்களை ஏமாத்துறதையே பொழப்பா வச்சுக்கிட்டு இருக்கியே, குணத்துல நோயாளியான உன்னை உலகம் கழுத்தை பிடிச்சு தள்ளாது, கல்லால் அடிக்கும். தெரிஞ்சுக்க. ராதாவா இல்ல காரைக்கால் அம்மையாரா? இந்தாங்க. எங்க முத்தம்? ஏன் வர மாட்டேன்? எப்பாவது வருவேன். எங்க வந்தீங்க? இல்லப்பா, காத்தாடி. காத்தாடி இல்ல, எதுக்கு வரக்கூடாது? மேல வந்துக்க, கால வரக்கூடாது. பாவம், குழந்தைங்க விளையாட வந்தாங்க. ஏன் அவங்க காத்தாடியை கிழிச்சிருந்தீங்க? எங்கேயோ காத்தாடியா பிறந்ததெல்லாம் எங்க வீட்டுக்கு வந்தா நாங்க ஏத்துக்க மாட்டோம். எதுக்கோ எதையோ அவமானம் காட்டி பேசுறீங்களே, இது நல்லா இருக்கா அண்ணா? என்ன சொன்ன? அண்ணாவா? என்ன அண்ணன் கூப்பிடுறதுக்கு உனக்கு என்ன யோகியதை இருக்கு? யோகியதை இருக்கிறதுனாலதான் சொல்றேன். இந்த வீட்டுல உங்க தம்பியோட மனைவியா நான் நடிக்கும் போது அமிர்தா அன்னைக்கு எந்த உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் உண்டு. அமிர்தம், நீ ஒன்னா? நீ ஒரு அருந்த காத்தாடி. எவன் வேணாலும் உன்னை எட்டி பிடிக்கலாம், சொந்தம் கொண்டாடலாம். எப்ப வேணாலும் நாங்க உன்னை தூக்கி எறிஞ்சிருவோம். ஜாகிரதை. நீ ஒரு அருந்த காத்தாடி. உன்னை மாடிக்கு வச்சிருக்கிறாரே பட்டவராயர், அவர் மக மட்டும் குணமாகட்டும். உன்னை போடின்னு குப்பையில தள்ளல, என் பேரு சுகுமார் இல்ல. என்னை விட்டுட்டு போறதுக்கு உனக்கு மனசு வந்துருச்சு இல்ல? போன ஜென்மத்துலதான் என்னை ஏமாத்தினேன், இந்த ஜென்மத்திலையும் என்னை ஏமாத்த பாக்குறீங்க. போ, எனக்கு யார் வேணாம். நான் செத்து போறேன். போ, நான் செத்து போறேன். போ, நான் செத்து போறேன். போ.
இல்ல நான் சொல்றதை கேளுங்க. இனிமே உங்களை விட்டு போக மாட்டேன். நிச்சயமா போக மாட்டேன். நீ போய் சொல்ற, நீ என்ன விட்டுட்டு போயிடு போ. இல்ல சேகர், இல்ல இனிமே உங்களை விட்டு போக படுத்துக்கிட்டு தூங்குங்க. நான் உன்னை நம்ப மாட்டேன். நான் தூங்கினோன்னு என்னை விட்டு போயிடுவேன். நான் உன்னை விட மாட்டேன். போ, நான் உன்னை விட மாட்டேன்.